Hello students, welcome you all to MAAZTER YouTube channel. இந்த ஆஃபர் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு உதவி புரியும் பண்ணமாக MAAZTER யூடியூப் சேனல் என்ன பண்ணிருக்குன்னா கோல்டன் கொஸ்டின்ஸ் சொல்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுல பார்ட் 1 கொஸ்டின்ஸ் ஏற்கனவே அந்த வீடியோ நம்ம வெளியிட்டாச்சு. அதுல ஸ்டடி பிளான், அதாவது மீடியோக்கர், ஸ்லோ லேர்னர், பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும், எந்தெந்த சாப்டர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் கூடிய ஸ்டடி பிளான் எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம். பார்ட் 2ல முதல்ல வரக்கூடிய சாப்டர் 7 பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். இதுல முதல் 2 மார்க் கொஸ்டின் என்னன்னா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். ஆர்டரிக்கும் வெயினுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதுல என்னென்ன வால்ல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது. அது அடுத்தது, ரைட் வென்ட்ரிகுலர் வால் இஸ் தின்னர் தேன் தி லெஃப்ட் வென்ட்ரிகுலர் வால். ஒய்? பல சைடுல இருக்கக்கூடிய வென்ட்ரிகுலருடைய வால் வந்து ஒரு சைஸ்ல இருக்குது, லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய வால் வந்து ஒரு சைஸ்ல இருக்குது. ஏன்? அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஓபன் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேஷன். ஓபன் சர்க்குலேஷன் என்ன, க்ளோஸ்டு சர்க்குலேஷன் என்ன? நமக்கு இருக்கிறது க்ளோஸ்டு சர்க்குலேஷன், கரப்பாம்பூச்சிக்கு இருக்கிறது ஓபன் சர்க்குலேஷன். அது என்னங்கிறத சொல்லுங்க. Differentiate single circulation from double circulation. அடுத்த question, what might be the effect on a person whose diet has less iron content? ஒரு மனுஷன் சாப்பிட்டு அந்த உணவுல லெஸ் அயன் தான் இருக்குது, அயனே இல்ல, அப்படின்னா அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும், அந்த எஃபெக்ட் என்ன? What is called cerebral infarction? cerebral infarction என்ன? இது வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி தான், அங்க போகக்கூடிய பிளட் வெசல் வந்து பிளாக் ஆகும். அதெல்லாம் என்ன சொல்லணும். அடுத்த கொஸ்டின், டிஃபைன் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் என்ன, அதை பற்றி டிஃபைன் பண்ணணும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பல்மனரி கன்ஜெஷன் அண்ட் பெரிஃபரல் கன்ஜெஷன். கன்ஜெஷன்னாலே பிளாக், அதுல பல்மனரி கன்ஜெஷன் என்ன, பெரிஃபரல் கன்ஜெஷன் என்ன? பல்மனரினா எங்க லங்ஸுக்கு போகக்கூடிய குழாய்கள்ல இருக்கக்கூடிய கன்ஜெஷன். பெரிஃபரல்னா நம்ம பாடியுடைய வெளிப்பக்கத்துக்கு போகக்கூடிய பிளட் வெசல் இருக்கக்கூடிய கன்ஜெஷன். அது என்னன்றத டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்லணும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல். சிஸ்டோல்னா என்ன, டயஸ்டோல்னா என்ன? இன்னொரு கொஸ்டின் உண்டு, சிஸ்டோலிக் பிரஷர், டயஸ்டோலிக் பிரஷர், அது வேற. இது சிஸ்டோல் என்று சொல்லக்கூடிய டெஃபினிஷன், டயஸ்டோல் டெஃபினிஷன். அடுத்த 3 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வாட் இஸ் லிம்ப், ரைட் இட்ஸ் ஃபங்க்ஷன். லிம்ப்னா என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? கலர்லெஸ் ஃப்ளூயிட் நம்ம பாடியில ஓடிட்டு இருக்கு லிம்பாட்டிக் சிஸ்டத்துல, அதை பற்றி சொல்லணும். இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கிவ் த கரெக்ட் பயாலஜிக்கல் டேர்ம் ஃபார் த ஃபாலோயிங். அதுல முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், மோஸ்ட் ஆஃப் தீஸ் செல்ஸ் ஹேவ் எ லார்ஜ் பைலோப்டு நியூக்ளியஸ். இந்த செல்ல பைலோப்டு நியூக்ளியஸ் இருக்கும், லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும். அப்போ அந்த செல்லுக்கு பேர் என்ன? அடுத்தது, திஸ் பிக்மெண்ட் enable ரெட் செல்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் பிளட். இதுல enable ரெட் செல்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் பிளட்னா பிக்மெண்ட் ஒரு கெமிக்கல். அது என்ன கெமிக்கல்? மோஸ்ட் ஆஃப் தீஸ் செல்ஸ் மூவ் அண்ட் சேஞ்ச் ஷேப் லைக் அன் அமீபா. இந்த செல்ஸ் எல்லாம் அமீபா மாதிரி என்ன செய்யும், தன்னுடைய பாடி ஷேப்பை மாத்திக்கிடும். WBC தான், அதுதான் நம்ம சொல்றோம். ஓகே. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, டிஸ்ட்ராய்ட் இன் த லிவர் அண்ட் ஸ்பிளீன் ஆஃப்டர் சர்க்குலேட்டிங் இன் த பிளட் ஃபார் 4 months. இந்த செல்ஸ் எல்லாம் பிளட்ல ஒரு 4 மாசம் சுத்திக்கிட்டு ஸ்பிளீன்லையும் லிவர்லையும் அழிக்கப்படுது. அது எந்த செல்? வேற ஒண்ணு இல்ல, RBC. அடுத்த, a word that means cell eater. செல் ஈட்டருக்கு என்ன பேர்? phagocytes. அதான். அடுத்தது, the macrophages in the sinusoids of the liver. sinusoids of the liverல macrophages இருக்கு, அதோட பேர் என்ன? Describe briefly the mechanism by which the human heartbeat is initiated and controlled. நம்முடைய ஹார்ட் பீட்டை வந்து பிரெயின்ல ஒரு பாகம் கண்ட்ரோல் பண்ணுது, அதே நேரத்துல வந்து அது என்ஷூர் பண்ணுது, இனிஷியேட் பண்ணி. சைனோ ஆரிக்குலார் நோடுன்னு சொல்லி ஓடு இருக்கு இல்லையா, அந்த வந்து இனிஷியேட் பண்ணி நம்ம ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. அது எப்படி நடக்குங்கிறத சொல்லணும். வாட் ஆர் த ஹார்ட் சவுண்ட்ஸ், வென் அண்ட் ஹவ் ஆர் தீஸ் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ்? ஹார்ட் சவுண்ட்ஸ்னா என்ன, லப்பு டப்பு, அது எப்போ ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, அதை சொல்லணும். அடுத்த, ஆன்சர் த ஃபாலோயிங் பிரீஃப்லி. வாட் இஸ் CPR? ஒருத்தர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னா கொடுக்கக்கூடிய ஒரு பிரைமரி ட்ரீட்மெண்ட், அதான் CPR.
அது எப்படி அதுனா என்ன? What are the procedures the CPR includes? CPRல என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குது அதான் சொல்லணும். Define defibrillation. Define defibrillation. Defibrillation என்ன? Differentiate the angiogram from angioplasty. Angiogram என்ன? Angioplasty என்ன? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அடுத்தால define the following. Aneurysm. Aneurysm என்ன? Myocardial infarction. அங்க மேல cerebral infarction சொன்னல, அதே போல இங்க வந்து myocardial infarction. இது வந்து heart attack தான். அடுத்தது வந்து ST segment. அந்த 5 mark question. What is meant by double circulation? Explain the systemic circulation in detail. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா சிங்கிள் அண்ட் டபுள் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டோம். இங்க டபுள் சர்க்குலேஷன் என்ன? அதுல சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லி ஒரு பார்ட் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். Explain the structure of LS of human heart with a neat and labeled diagram. ஒரு ஹார்ட்டுடைய படம் போட்டு அதை வந்து என்ன செய்யணும், லேவல் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆரிக்கிள் என்ன, வென்ட்ரிக்கிள் என்ன, அந்த ஆரிக்கிளுக்கு இடையில இருக்கக்கூடிய செப்டத்துக்கு என்ன பேரு, ஆரிக்கிளுக்கு வென்ட்ரிக்கிளுக்கு இடையில இருக்கக்கூடிய செப்டத்துக்கு என்ன பேரு, இதெல்லாம் சொல்லணும். What is called ECG? Encephalogram. ECG னா என்ன? Explain the normal ECG with diagram. ஒரு பிக்சர் இருக்கு, நார்மல் ECG எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை மட்டும் போடும். ஓகே. What is cardiac cycle? Explain briefly all phases of this cycle. Cardiac cycle னா என்ன? அதனுடைய ஒவ்வொரு ஃபேஸ், ஒரு 5 ஃபேஸ் இருக்கு, அந்த 5 ஃபேஸையும் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணும். அடுத்தது explain the structure of all kinds of blood vessels. Capillary, artery, vein, இதனுடைய ஸ்ட்ரக்சர், இதான் ஆல் பிளட் வெசல்ஸ் உடைய ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்தது draw the ECG diagram for the following. ஒன்னு வந்து நார்மல் ECG, அடுத்தது QRX காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி P வேவ்னா என்னது, T வேவ்னா என்னது. இப்போ அடுத்த சாப்டர் எக்ஸ்கிரீஷன், கழிவு நீக்க மண்டலம். இது ரொம்ப முக்கியமான மண்டலம், எல்லா அனிமலுக்கும். அதுல முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய 2 mark question என்னது, டிஃபரன்ஷியேட் கார்டிகல் ஃப்ரம் மெடுலரி நெஃப்ரான். கார்டிகல் நெஃப்ரான் என்ன, மெடுலரி நெஃப்ரான் என்ன, ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசம் என்ன. வாட் வெசல் கேரி பிளட் டு த கிட்னிஸ். கிட்னிக்கு வந்து பிளட்டை கேரி பண்ணி கொண்டு செல்லக்கூடிய பிளட் வெசலுக்கு பேர் என்ன. இஸ் திஸ் பிளட் ஆர்டீரியல் ஆர் வீனஸ். இந்த பிளட் ஆர்டீரியல் பிளட்டா வீனஸ் பிளட், அதுக்கு அர்த்தம் ஆக்சிஜன் கூடுதலா உள்ள பிளட்டா ஆக்சிஜன் குறைவா உள்ள பிளட்டா, அதுதான் நம்ம சொல்லணும். With regards to toxicity and the need for dilution in water, how different are ureotelic and uricotelic excretion? நிறைய பெரிய கொஸ்டின். அதை என்ன கேட்டிருக்குன்னா, யூரியோடீலிக்கும் யூரிகோடீலிக் இந்த 2 அனிமல்ஸ்குள்ள வித்தியாசம் என்ன. Name the 3 main hormones involved in the regulation of renal function. ரீனல் ஃபங்க்ஷன்ல இன்வால்வ் ஆகக்கூடிய முக்கியமான 3 ஹார்மோன்கள் எவை, அதை சொல்லணும். டிஃபரன்ஷியேட் urethritis from cystitis. Urethritis from cystitis. What are osmoconformers? Osmoconformers யாரு? ஓகே, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்லாம் இருக்கு இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ணி வைக்கக்கூடியவங்க அந்த அனிமல்ஸ் யாரு. Name any 4 excreted waste other than ammonia, urea and uric acid. The urea, ammonia, uric acid இதெல்லாம் ஜாஸ்தியா சுரக்கக்கூடிய மெயின் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். இது போக நிறைய மைல்டா சின்ன சின்ன வேஸ்ட் எல்லாம் இருக்கு. ஓகே, அது எதுன்னு சொல்லி அதுல ஒரு 4 மட்டும் கொடுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி வித் நீட் டயக்ராம் ஆஃப் த LS ஆஃப் ஹியூமன் கிட்னி. What is the function of antidiuretic hormone? Antidiuretic hormone main function என்ன? Where is it produced and what stimuli increases or decreases its secretion? எந்த இடத்துல இது ப்ரொடியூஸ் பண்ணுது, அது ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்ல குறைக்கணும், இதெல்லாம் எப்படி நடக்குது அதை சொல்லணும். Then what is tubular secretion? Name the substances secreted through the renal tubules. What is tubular secretion? Tubular secretion என்ன? Name the substances secreted through the renal tubules.
அந்த டிஸ்டல் கன்வீனியன்ட் ட்ரிபியூல்ல செக்ரீஷன் நடக்கும். அது என்னன்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். அடுத்தது ஐடென்டிஃபை த பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து ஒரு ஒவ்வொன்றுக்கும் 1/2 மார்க் வச்சு கொடுத்துருக்கு. ஒரு சிங்கிள் டேர்ம்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். The ball of intertwined capillaries. The glomerulus சொல்றோம் இல்லையா, அதுதான் scientific term for urination, micturition. Produced when blood is filtered in a Bowman's capsule, glomerular filtrate. Removal of useful substances from glomerular filtrate. That is a reabsorption. What solute the blood contains that are not present in the glomerular filtrate. அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சொல்யூட் எதுல இருக்காது, குளோமருலர் ஃபில்ட்ரேட்ல இருக்காது. மெயினா புரோட்டீன்ஸ். அதுதான் பாக்டீரியல் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கிட்னி. அடுத்த கொஸ்டின், ரைட் எ ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர். இது ஒரு புரோட்டீன் அல்லது ஒரு என்சைம். ஏட்ரியல் நாட்ரியூரிட்டிக் ஃபேக்டர், இதை பற்றி ஒரு நோட் எழுதணும். அடுத்தது எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டிபிக்கல் நெப்ரான். ஒரு டிபிக்கல் நெப்ரானுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது மல்பிஜன் கார்பசல், பவர் கேப்சியூல், குளோமருலஸ், ப்ராக்சிமல் கன்வீனியன்ட் ட்யூபியூல், ஹென்லிஸ் லூப், டிஸ்டல் கன்வீனியன்ட், இதை பத்தி ஸ்லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது எக்ஸ்பிளைன் ஹவு கான்சென்ட்ரேட்டட் யூரின் இஸ் ஃபார்ம்டு. நம்ம பாடியில கான்சென்ட்ரேட்டட் யூரின் எப்படி ஃபார்ம் பண்ணுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் அட் ஹென்லிஸ் லூப். ஹென்லிஸ் லூப்ல உள்ள இந்த கவுண்டர் கரண்ட் சிஸ்டத்துல எப்படி இந்த ரீஅப்சார்ப்ஷன் நடக்குங்கிறத நீங்க டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது ராஸ், RAAS, அதுனா என்ன, அதை பற்றியும் ஒரு நோட் எழுதணும். அடுத்தது ரோல் ஆஃப் ஜக்ஸ்டாக்ளோமருலர் அப்பaratus இன் எக்ஸ்கிரீஷன். ரோல் ஆஃப் ஜக்ஸ்டாக்ளோமருலர் apparatus இன் எக்ஸ்கிரீஷன். இந்த JA apparatus, ஜக்ஸ்டாக்ளோமருலர் apparatus, அதனுடைய முக்கியத்துவம் JGAன்னு சொல்லுவோம். அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுவோம். ரோல் ஆஃப் ஹார்ட் இன் எக்ஸ்கிரீஷன். எக்ஸ்கிரீஷனுக்கு ஹார்ட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சாப்டர் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். இதுல 2 மார்க் கொஸ்டின்ல ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா, ஹவ் இஸ் டெட்டானி காஸ்ட். டெட்டானின்னு சொல்லக்கூடிய நோய் எப்படி நமக்கு ஏற்படுகிறது. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். ஐசோடோனிக் கான்ட்ராக்ஷனா என்ன, ஐசோமெட்ரிக் கான்ட்ராக்ஷனா என்ன. What are the different types of rib bones that form the rib cage? What are the treatments to be given if the joint doesn't return to the normal condition naturally? இது வந்து zoology ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். இந்த இது வந்து zoology ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வரும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வராது. இப்ப நம்ம ஜாயின்ஸ் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வர, ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு நார்மல் கண்டிஷனுக்கு வரலன்னா என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வாட் இஸ் ஹெமட்டோமா. வாட் இஸ் ஹெமட்டோமாங்கிறதும் சுவாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு தான். ஓகே, ஹெமட்டோமானா என்ன, இது வந்து ஒரு பிளட் கிளாட், அது என்ன, எப்படி ஃபார்ம் ஆகுது. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டான்ஸ். டெண்டான்ஸுக்கு லிகமெண்ட்ஸுக்கு இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன. ரைட் எ நோட் ஆன் எண்டாஸ்டியம். இதுவும் சுவாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு தான். ஓகே, எண்டாஸ்டியம்னா என்ன. அடுத்தது 3 மார்க் கொஸ்டின். இப்ப 3 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, briefly explain the different types of movements in animal. அமீபாய்டு மூவ்மெண்ட், ஃபிளஜிலேட்டட் மூவ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட் இருக்கு. அந்த மூவ்மெண்ட்டை பத்தி பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணும். briefly explain the structure of your rib cage. இங்க வந்து முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ப்ரீவியஸா ரிப் கேஜ்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்ப ரிப் கேஜோட ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த ஸ்டர்னம், வெர்டிபிரல் காலத்துல எங்க ஜாயின் ஆகுது, இதெல்லாம் இருக்கும். கார்ட்லேஜினஸ் ரிப்னா என்ன, போனி ரிப்னா என்ன, இதெல்லாம் இருக்கும். அடுத்தது briefly explain the details of the structure of a sarcomere. sarcomereனுடைய ஸ்ட்ரக்சர், the functional unit of muscle, sarcomere, அதனுடைய ஸ்ட்ரக்சர். அதாவது அந்த ஆக்டிவ் A band, B band, H line, Z line, இதெல்லாம் வரும். அதாவது I band என்ன. Comment on any 3 kinds of dislocation of joints. இது வந்து zoology students. So ஒரு 3 வகையான ஜாயிண்ட் டிஸ்லோகேஷனை வந்து நம்ம கமெண்ட் பண்ணணும். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பெக்டோரல் girdle and the forelimbs. பெக்டோரல் girdle, இந்த ஷோல்டர் girdle, அதோடைய forelimbs, நம்ம அப்பர் லிம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ்.
skeletal muscles உடைய ப்ராப்பர்ட்டி என்ன? இது வந்து ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ்? ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். இப்போ 5 மார்க் கொஸ்டின்ல வாட் டு யூ நோ அபவுட் த ஃபாலோயிங்? இதுல வந்து என்னன்னா சின்ன சின்ன டெஃபினிஷன் மாதிரி நிறைய பார்த்து நம்ம கவர் பண்ணலாம். ஒன்னு வந்து என்னது, மசில் ஃபேட்டிக்னா என்ன? டச்சின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னா என்ன? டச்சின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினா என்ன? கவுட் அல்லது கவுட்டி ஆர்த்ரிட்டிஸ், இந்த கை கால ஜாயிண்ட்ல வரக்கூடியது, சினோவியல் ஃப்ளூயிட் இருக்கக்கூடிய இடத்துல வரும் கவுட்டி ஆர்த்ரிட்டிஸ். ஆஸ்டியோபோராசிஸ் அப்படின்னா என்ன? இப்படி ஒவ்வொன்றை பற்றியும் கொஞ்சம் என்ன செய்யணும், எழுதணும், ஒரு சின்ன குறிப்பு எழுதணும். அப்படி எழுதுனா ஃபுல் மார்க். Explain briefly the different stages of mechanism and healing of a bone fracture. இது வந்து zoology ஸ்டூடெண்ட். ஓகே, இது zoology ஸ்டூடெண்ட். எப்படி வந்து ஹீலிங் ப்ராசஸ் நடக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும். அடுத்த கொஸ்டின் வந்து describe the different kinds of joints. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும். நீ ஜாயின் என்னது, ball and socket joint என்னது. Explain the sliding filament theory of muscle contraction. Huxley's theory ரொம்ப ஃபேமஸ். அது எப்படி நடக்குது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். Explain any 5 disorders of muscular system. மஸ்குலர் சிஸ்டத்துல உள்ள 5 டிசார்டர். நீ அந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா போனுடைய டிசார்டர் இருக்குது, மசில்ஸ் டிசார்டர் இருக்குது. அதுல மஸ்குலர் டிசார்டர் மட்டும்தான் நம்ம ஓகே. 85. அடுத்த சாப்டர் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின், which cellular organelle missile granules are connected with? Name the neuron structures where they found. ஆக்சுவலா இந்த missile granules வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல தான் ஜாயின் ஆகும். அது இருக்கக்கூடிய இடம் வந்து செல் பாடி டென்ட்ரைட்ஸ். அதான் அங்க கேட்டிருக்கு, அதை சொல்லணும். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ராட் அண்ட் கோன் செல்ஸ். ராடுக்கும் கோனுக்கு இடையில இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம். இங்க 2 மார்க் கொஸ்டின்னால ஒரு 2 டிஃபரன்ஸ் எழுதுனா போதும். At the end of repolarization, the nerve membrane gets hyperpolarized. Why? Why the blind spot is called so? Blind spot ni ஒரு இடத்துல நம்ம கூப்பிடுறோம், fovea centralis கண்ணுல. அது ஏன் அப்படி கூப்பிடுறோம்? Cornea transplant in humans is almost never rejected. State the reason. நம்ம கண்ணுல கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா எந்த விதமான ரிஜெக்ஷனும் கிடையாது. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா ரிஜெக்ட் பண்ணும், இது நம்மளுக்கு பொருத்தம் இல்லைன்னு. ஆனா கார்னியாக்கு மட்டும் அது கிடையாது. ஏன்? The action potential occurs in response to a threshold stimulus, but not at sub-threshold stimuli. What is the name of the principle involved? Name the parts of the organ of equilibrium involved in the following functions. ஒன்னு என்னது, லீனியர் மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி. லீனியர் மூவ்மெண்ட் ஸ்ட்ரைட்டா நடக்கிறோம் இல்லையா, அந்த மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது, அந்த எக்லிபிரியத்தை கண்ட்ரோல் பண்றது யாரு? ரொட்டேஷன் மூவ்மெண்ட் ஆஃப் த ஹெட். தலையை அங்கிங்க நம்ம ரொட்டேட் பண்றோம்ல, அப்ப நம்ம பாடி பேலன்ஸ் வந்து காப்பாத்துறது யாரு, கண்ட்ரோல் பண்றது யாரு? வாட் ஆர் கால்டு இன்ஜிரோசெப்டார்ஸ். இன்ஜிரோசெப்டார்ஸ்னா என்ன? வாட் ஆர் த பிரெயின் பார்ட்ஸ் அசோசியேட்டட் டு டயன்செபலான். டயன்செபலானோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய பிரெயின் பார்ட்ஸ் எல்லாம் 4 பிரெயின்ல வரக்கூடிய டயன்செபலான் கூட இணைந்து இருக்கக்கூடிய மற்ற பாகங்கள் இதெல்லாம் அதை சொல்லணும். அடுத்த 3 மார்க் கொஸ்டின். The choroid plexus secrete cerebrospinal fluid. Okay, it's statement. List the function of it. Actually, என்ன question? What are the functions of choroid cerebrospinal fluid? What are the functions of cerebrospinal fluid? அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. Why the limbic system is called the emotional brain? Name the parts of it. நம்ம ஒரு பொருளை டேஸ்ட் பண்ணாலோ அல்லது வந்து நுகர்ந்தாலோ உடனடியா நம்ம என்ன செய்வோம், ஆக நல்லா இருக்கு அல்லது மோசமா இருக்கு அப்படி நம்ம வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுவோம், ஒரு இமோஷனை காட்டுவோம். அதுதான் அந்த இமோஷனல் பிரெயின் சொல்லக்கூடிய இந்த லிம்பிக் சிஸ்டம். அது ஏன் அப்படி சொல்லப்படுது, அதனுடைய பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்குது. Describe any 3 sensory receptors present in the skin. ஸ்கின்ல நிறைய சென்சரி ரிசெப்டார்ஸ் இருக்கு, ஆனா எனி 3 சென்சார் ரிசெப்டார்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் சொல்லக்கூடிய அந்த பாகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும். எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த காம்பனன்ட்ஸ்
of hindbrain. Hindbrain உடைய என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு? Explain the structure of the CS of spinal cord. Cross section of the spinal cord with suitable diagram. ஒரு டயக்ராம் போட்டு புக்ல அழகா கொடுத்திருக்காங்க, அதை வரை எக்ஸ்பிளைன் பண்ணு. அடுத்த 5 mark question. Draw a neat label diagram of a human eye. What is a reflex arc? Reflex arc னா என்ன? Explain the kinds of reflex. என்னென்ன kinds of reflex இருக்குது? Reflex arc னா என்ன? அனிச்சை செயலுடைய வில், அனிச்சை வில், அது என்ன? அதுபோல கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ், அன்கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ், அந்த ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்பிளைன் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் இயர். காதுல 2 வகையான டிஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து நியூரல் டிஃபெக்ட், இன்னொன்று கண்டக்டிவ் டிஃபெக்ட். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்பிளைன் த சென்சரி ரிசெப்டர்ஸ் பிரசன்ட் இன் தி ஸ்கின். அங்க ஒரு 3 தான் சொன்னோம். அப்படி 3 கேட்கலன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எக்ஸ்பிளைன் த சென்சரி ரிசெப்டர்ஸ் பிரசன்ட் இன் தி ஸ்கின். நெக்ஸ்ட் சாப்டர் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன். இதுல முக்கியமான 2 mark question எதுன்னா, ஸ்பெசிஃபை த சிம்டம்ஸ் ஆஃப் அக்ரோமிகாலி. அக்ரோமிகாலி சிம்டம் என்ன? அக்ரோமிகாலினா என்னன்னு கேட்கல, அதனுடைய சிம்டம் என்ன? கொஸ்டின் நல்லா கிளியரா வாசிக்கணும். டிஃபைன் ஹோமோஸ்டாசிஸ். ஹோமோஸ்டாசிஸ்னா என்ன? டிஃபரன்ஷியேட் ஹைப்பர் கிளைசீமியா ஃப்ரம் ஹைப்போகிளைசீமியா. ஹைப்பர் கிளைசீமியாவுக்கு ஹைப்போகிளைசீமியாவுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? பீனியல் கிளாண்ட் இஸ் an endocrine gland, right its role. நம்ம பிரெயின்ல கூட பீனியல் கிளாண்ட் வந்து ஒரு எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் பண்ணுது. அது என்ன ஃபங்க்ஷன்? வாட் இஸ் டைப் 1 டயபெட்டிஸ்? டைப் 1 டயபெட்டிஸ்னா என்ன? டைப் 2 டயபெட்டிஸ்னா என்ன? அப்படிலாம் இருக்குது. நம்ம டைப் 1 டயபெட்டிஸை மட்டும் சொல்லணும். வாட் டு யூ நோ அபவுட் எரித்ரோபாய்டின்? எரித்ரோபாய்டின்னா எது? அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? நேம் த 3 secretions and their sole cells of islets of Langerhans. நம்முடைய கணையத்தில் இருக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஆல்பா செல் இருக்கு, பீட்டா செல் இருக்கு, டெல்டா செல் இருக்கு. ஓகே, இந்த ஆல்பா செல் என்ன செக்ரீட் பண்ணுது, பீட்டா செல் என்ன செக்ரீட் பண்ணுது, டெல்டா செல் என்ன செக்ரீட் பண்ணுது, இது எழுதணும். வாட் இஸ் கால்டு ஸ்போராடிக் காய்டர்? ஸ்போராடிக் காய்டர்னு ஒரு காய்டர் இருக்கு. இது வந்து பாக்ஸ்ல கொடுத்துருக்கு. அது என்ன? இதோட 3 mark question. What are called exocrine glands? Exocrine glands என்ன? How are the exocrine glands classified based on their mode of secretion? இந்த exocrine glands வந்து நிறைய வகையில கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. நாளமுள்ள சுரப்பி. அதுல ஒரு பேஸ் வந்து என்னன்னா based on their mode of secretion. அந்த mode of secretionல என்னென்ன மாதிரி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. Write a detailed account of gastrointestinal tract hormones. நம்ம ஸ்டமக், இன்டெஸ்டைன்ல சுரக்கக்கூடிய ஹார்மோனுடைய ரோலை பற்றி ஒரு குறிப்பிடணும். Briefly explain the structure of a thyroid gland. Thyroid gland உடைய ஸ்ட்ரக்சர், அதுல என்னென்ன பார்த்து, அசினா என்ன, ஓகே, இஸ்துமஸ்னா என்ன, இதெல்லாம் எழுதணும். Briefly explain the mechanism of peptide hormone action through the illustration. இப்ப பாத்துக்க, ஹார்மோன் வந்து புரோட்டீனேஸ் இருக்கு, ஸ்டீராய்டு இருக்குது, பெப்டைட் இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது. இதுல பெப்டைட் ஹார்மோன்ஸை பத்தி அதனுடைய முக்கியமான வேலை எப்படி செய்யுது, ஃபர்ஸ்ட் மெசஞ்சர்னா என்ன, செகண்ட் மெசஞ்சர்னா என்ன, சிஏஎம்பினா என்ன, இதை எக்ஸ்பிளைன் பண்ணும். டிஃபைன் த ஃபாலோயிங். அடிசன்ஸ் டிசீஸ். அடிசன்ஸ் டிசீஸ்னா என்ன? டெட்ரானினா என்ன? குஷிங் சிண்ட்ரோம்னா என்ன? குஷிங் சிண்ட்ரோம்னா என்ன? இதை டிஃபைன் பண்ணும். Explain with suitable example the negative feedback mechanism. Negative feedback mechanism எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத ஒரு சூட்டபிள் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தைராக்சின் செக்ரீஷன் வச்சு கூட சொல்லலாம். 5 mark question. Predict the effects of removal of pancreas from the human body. உன் பாடியில இருந்து pancreas எடுத்துட்டோம்னா என்னென்ன எஃபெக்ட்? அதுல வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட் இருக்குது, எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குது. அப்ப என்னென்ன எஃபெக்ட் உன் பாடியில வரும்? டயபெட்டிஸ் கண்டிப்பா வரும். அதே நேரத்தில் டைஜஷன் அஃபெக்ட் ஆகும் இல்லையா? அதான். கமெண்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். இந்த அட்ரினலின் நார் அட்ரினலின் ரெண்டுமே ஆன்டகோனிஸ்டிக் ஈச் அதர். ஒன்னு நிறைய ஸ்வெட்டிங் பண்ண வைக்கும், ஒன்னு ஸ்வெட்டிங்கை க்ளோஸ் பண்ணும். ஒன்னு வந்து ஹார்ட் பீட்டை தூண்டி விடும், ஒன்னு ஹார்ட் பீட்டை குறைக்கும். அப்ப இந்த ஃபங்க்ஷனை எழுதணும். ஓகே, வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப்
ஹைப்போ அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஃபாலோவிங். 3 எழுதணும். ஃபங்க்ஷன் எழுதணும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி எழுதணும், ஹைப்பர் ஆக்டிவிட்டி எழுதணும். 3 எதுக்கு? குரோத் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது அதிகமா சொன்னா என்ன நடக்கும், குறைவா சொன்னா என்ன நடக்கும். தைராய்டு ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது அதிகமா சொன்னா என்ன நடக்கும், குறைவா சொன்னா என்ன நடக்கும். பேங்க்ரியாட்டிக் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது அதிகமா சொன்னா என்ன நடக்கும், குறைவா சொன்னா என்ன நடக்கும். அடுத்தது எக்ஸ்பிளைன் த ஹார்மோன்ஸ் செக்ரீட்டட் பை த கோனாட்ஸ் பிரீஃப்லி. கோனாட்ஸ் யாரு? டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி. இங்க இருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, அடுத்த சாப்டர் பேசிக் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இது சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். அதுலயும் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிச்சா போதும். டைம் கன்சியூம் ஆகும், புரிகிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஓகே, அதனால நல்ல பிரைட்டா இருக்கக்கூடிய சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். வாட் டஸ் எ பேஸ் மேக்கர் டூ? முதல் கொஸ்டின், பேஸ் மேக்கருடைய வேலை என்ன? ஹெமட்டாலஜினா என்ன? இது பாக்ஸில் இருக்கு. ஹெமட்டாலஜினா என்ன? டிஃபரன்ஷியேட் aneroid sphygmomanometer from mercury sphygmomanometer. Sphygmomanometer தான். ஒன்னு mercury, இன்னொன்னு aneroid. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? Distinguish between systolic and diastolic pressure. நம்ம முன்னாடி ஒன்று பார்த்தோம், சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல். இப்ப சொல்ற அதனுடைய பிரஷரை பற்றி வித்தியாசப்படுத்தும். எனி டூ கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் குளுக்கோமீட்டர். குளுக்கோமீட்டரோட கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸ் நிறைய இருக்குது, ரெண்டு கூட. டிஃபைன் பர்ஜர் வேவ்ஸ். பர்ஜர் வேவ்னா என்ன, அதை டிஃபைன் பண்ணணும். வாட் ஆர் த கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பிஇடி? இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்டோடைய கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்றோம். ஓகே, இது பொசிஷன் எலக்ட்ரான் டோமோகிராஃபின்னு சொல்லுவோம். அடுத்த 3 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் சிடி? இது கம்ப்யூட்டரைஸ்டு இமேஜ் ஃபார்மேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனுடைய கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸ் தனியா பேராகிராஃபா கொடுத்திருக்காங்க. How is PET work to produce images? இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும். PET இமேஜஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது? For what are the diagnosis? The physician use an MR examination to diagnose treatment. Write a short note on medical laser. மெடிக்கல் லேசரை பற்றி உள்ள ஒரு குறிப்பு வரைக. Explain briefly the structure of hemocytometer. ஹீமோசைட்டோமீட்டர் ஒரு ஸ்லைடு மாதிரி இருக்கும், அதுல நிறைய கட்டங்கள்லாம் போட்டிருக்கும். அதை பற்றி ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணும். 5 மார்க் கொஸ்டின். Explain briefly the different steps involved in the preparation of blood smear. ஒரு ரத்த பட்டை மாதிரி நம்ம பயன்படுத்துவோம், உருவாக்குவோம் ஹீமோசைட்டோமீட்டர்ல வைக்கிறது. அது எப்படி நடக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்லணும். Comment on blood cell counting using hemocytometer. RBC, WBC எப்படி கவுண்ட் பண்றாங்க? லாஸ்ட் சாப்டர் 13th சாப்டர். இது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு, சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு. ட்ரெண்ட்ஸ் இன் எக்கனாமிக் சுவாலஜி. ஒரு ஹனி பீ ஹைவ்ஸ்ல ஒர்க்கர் பீயோட முக்கியமான வேலைகள் என்ன? நேம் எனி 2 trees on which lac insect grows. lac insects ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடிய ஒரு இன்செக்ட். ஆனா ஒரு முக்கியமா 3 செடியில அது வளருது. அது யாரு? இதெல்லாம் 3 செடியில் 3-4 செடி இருக்காங்க. எனி 2 தான் எழுதணும். டிஃபைன் கிராஸ் பிரீடிங். கிராஸ் பிரீடிங்னா என்னன்றதை வரையறுக்கணும். வாட் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் மோயட்? MOET. மோயட்டுடைய அட்வான்டேஜ் என்ன? ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் மென்ட் பை காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங்? காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங்னா என்ன, அதை பற்றி டிஃபைன் பண்ணணும். வாட் இஸ் கால்ட் ஹேச்சிங் அபாஸ்? ஹேச்சிங் அபாஸ்னா என்ன, அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஈஸியா. வாட் ஆர் த பிக்குலியாரிட்டி ஆஃப் டக்ஸ்? டக்ஸுக்கு சில பிக்குலியாரிட்டி இருக்கு, பார்த்துக்க. அது என்ன? அதுல இங்க 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்கு. நிறைய பிக்குலியாரிட்டி இருந்தா கூட 2 பிக்குலியாரிட்டி எழுதுறா போதும். அடுத்த 3 மார்க் கொஸ்டின். கிவ் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரான் ஃபிஷரி. பிரானுடைய வளர்க்கணும் இல்லையா, அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிவ் த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேக் இன்சைட். லேக் எல்லாம் வளர்க்குறோம், அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன, அரக்கு பூச்சி. அடுத்த எக்ஸ்பிளைன் த பேரல் ஃபார்மேஷன் ப்ராசஸ். முத்துக்களை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
வாட் ஆர் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் பிரீடிங்? அனிமல் பிரீடிங் எய்ம் என்ன, நோக்கம் என்ன? ஓகே, அடுத்த 5 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் தி லைஃப் சைக்கிள் ஆஃப் பாம்பிக்ஸ் மோரி. பாம்பிக்ஸ் மோரினா வேற ஒண்ணு, சில்க் பூச்சி தான், பட்டுப்பூச்சி. பட்டுப்பூச்சியுடைய லைஃப் சைக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணும். கொஸ்டின் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, அடுத்தது டிஃபைன் தி ஃபாலோயிங். வெர்மி வாஷ். வெர்மி வாஷ்னா என்ன? நப்ஷியல் ஃபிளைட்னா என்ன? அதாவது ஹனிபி என்ன செய்யும், பறக்கும் குயினுக்கு முன்னாடி. அதுனா என்ன? நப்ஷியல் ஃபிளைட்னா என்ன? லிங்கா பேர், அது ஒரு வகையான முத்து, அது எப்படி உற்பத்தி ஆகுது, அதை பற்றி சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் இட் 3 types of chicken breeds in detail. அதாவது 3 வகையான சிக்கன் கோழிகள், 3 types of chicken breeds. ஓகே, எக்ஸ்பிளைன் ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் ரியரிங். ரியரிங்ல இன்வால்வ் ஆகுற ஸ்டேஜஸ் என்ன? நேரா ஃபிஷ் வைக்கலாம். ஓகே, நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். இவ்வளவுதான் இந்த சாப்டர்ல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். ஏற்கனவே நாங்க பார்ட் 1 அனுப்பியிருக்கிறோம். இது 2வது வீடியோ. இந்த 2 வீடியோவும் நீங்க கண்டிப்பா பார்த்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை நாங்க சொன்ன ஸ்டடி பிளான் படி படிக்கணும். ஒண்ணு, ஏற்கனவே லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். எதுக்கு? ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல, குவார்டர்லில, செகண்ட் மிட் டேர்ம்ல கேட்டதெல்லாம் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுல என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தாங்க, ஓகே, அதையும் நீங்க படிங்க. என்ன ஒரு ஐடியா சொல்றேன், இது போக நீங்க குவார்டர்லி ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பர் வாங்கியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் வாங்கியிருப்பீங்க, செகண்ட் மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் வாங்கியிருப்பீங்க உங்க ஸ்கூல்ல. அதுலயும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருந்தா அதையும் படிச்சீங்கன்னா நிச்சயமா நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் 100 out of 100, அதாவது 70 மார்க் ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். அதே நேரத்துல ரொம்ப ஸ்லோ லேர்னரா இருக்கக்கூடிய பையன் கூட 25 மார்க், 70க்கு 25 மார்க்கு குறையாம வாங்குவோம். அந்த பையன் பிராக்டிக்கல்ல 30 மார்க் வாங்கினா அவனுக்கு 55. அதே போல பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 35 மார்க்குக்கு எழுதுனா கூட நாங்க சொன்ன பிளானை நீங்க படிச்சு எழுதுனீங்கன்னா 20 மார்க்குக்கு ஈஸியா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் மார்க் வேற இருக்குது. நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.